நாம் ஜெபித்து இந்த காலை தியானத்தை ஆரம்பிக்கலாம். हम प्रार्थना करते हुए इस सुबह की आराधना को शुरू करें। அன்பின் பரலோக தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த இரவுலாம் நம்பிக்கை தந்து இந்த புதிய நாளை காண செய்தே அதற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் ஜூம் மீட் மூலமாக வெவ்வேறு உங்களுடைய வசனத்தை தியானிக்க கர்த்தர் நீங்கள் கொடுத்த அந்த நல்ல தருணத்திற்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தியானிக்கிற வேத பகுதியிலிருந்து எங்களோட இடைப்படும் உங்களுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்ய தொடக்கம் முதல் முடிவு பரிந்து வரை உடைய கரம் எங்களோடு ஒரு வழிநடத்தும் வியாஜி அதிகான மையம் நம்ம ஒருவருக்கு மீட்பு நாமத்தில் ஜெபங்கள தகவல். ஆமாம். இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 45 தியானிக்க இருக்கிறோம். प्रिय, आज इस दिन में हम लोग भजन संहिता 45वां अध्याय को ध्यान करने वाले हैं। இந்த 45வது சங்கீதத்தினுடைய ஹெட்டிங் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து லவ் ஆஃப் சாங் அப்படின்னு போட்டிருக்கு, வெட்டிங் சாங்னு போட்டிருக்கு சில பைபிள்ஸ்ல. तो अगर आप 45 अध्याय का ऊपर के भाग को अगर आप अच्छे से पढ़ते हैं तो वहां पर ऐसे लिखा गया है कि विवाह का भजन करके जिक्र किया रहता है। இது வந்து ஒரு ராஜாவினுடைய கல்யாண பாடல், क्योंकि ये राजा का विवाह का एक गीत है। ये झारखंड, यूपी, बिहार, उत्तर प्रदेश, मुंबई सब जगह एक आप कर लीजिएगा तो थोड़ा सा, ठीक है ना? सॉरी ब्रदर। ஓகே. ஸோ அங்கே நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மணவாளன் வந்து புகழ்ந்து பாடிஇருக்கிறத நம்ம பார்க்கிறோம் முதல் 9 வசனங்கள்ல. तो यहाँ पर देखिएगा, सबसे पहला 9 पद में जब आप लोग ध्यान करते हैं तो एक विवाह की स्त्री को वहां पर क्या किया गया है? तारीफ किया गया है। மணவாளன் वधु को, जो विवाह का जो लड़का है उसको तारीफ किया गया है। அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 10 இருந்து 15 வசனம் வரைக்கும் மணப்பெண் வந்து வாழ்த்தி பாடியதை நம்ம பார்க்க முடியும். तो उसके बाद 10वां पद से लेकर 15 पद तक ध्यान करते हैं तो वहां पर विवाह की जो स्त्री है उसको वहां पर तारीफ किया गया है। அதுக்கப்புறம் கடைசி 16, 17 வசனங்கள்ல வந்து மீண்டுமா வந்து ராஜாவை மணமகனை வாழ்த்தி இந்த சங்கீதம் நிறைவேற்றியதை நம்ம பார்க்கணும். से आप 16 पद से लेकर 17 पद तक जो है वो विवाह का जो पुरुष है उसको तारीफ करते हुए राजा को भजन करना जाता है। அந்த மணவாளனை வந்து வாழ்த்தி பாடும்பொழுது மணவாளனுடைய குணங்கள், அவனுடைய அழகு எல்லாம் வந்து வாழ்த்துறையில எழுதப்பட்டது நம்ம வாசிக்கணும். जो विवाह है उसको जब तारीफ करते हैं तो उस गुण और उसके जितने भी स्वभाव है वो सारे चीजों को वहां पर विश्लेषण किया गया है। இந்த சங்கீதத்தை நம்ம எந்த ராஜாவுக்காக பாடப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது. ये भजन संहिता जो है, ये खास करके ये जो भजन संहिता अध्याय है वो कौन से राजा के विषय में जिक्र किया गया है वो हमें पता नहीं है। ஆனா இந்த சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கிற வசனம் விசேஷமா 6வது வசனம் 7வது வசனம் வந்து நீங்க எபிரேயர் நிருபத்துல 1வது அதிகாரத்துல நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வசனங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்மளால வாசிக்கணும். तो लेकिन 45वां अध्याय का 5, 6 और ये सारे वचन को अगर ध्यान करते हैं तो वहां पर इब्रानियों के पहला अध्याय में रहने वाले प्रभु यीशु मसीह को वो दर्शाया जाता है। நம்ம வாசித்து பார்த்தோம், நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரம் 8, 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். हम इब्रानियों का पहला अध्याय का 8 और 9 पद को ध्यान करेंगे। बहुत बड़ी बात है इंडियन।
परंतु पुत्र के विषय में कहता है, हे परमेश्वर, तेरा सिंहासन युगानुयुग रहेगा, तेरे राज्य का राजदंड न्याय का राजदंड है। तूने धर्म से प्रेम और अधर्म से बैर रखा, इस कारण परमेश्वर तेरे परमेश्वर ने तेरे साथियों से बढ़कर हर्ष रूप तेल से तेरा अभिषेक किया। ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 45ல 6 மற்றும் 7வது வசனத்தில் இருக்கிற அதே வசனம் எபிரேயர் நிருபத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். और यही जो सेम वचन जो है भजन संहिता का 45वां अध्याय का 6 और 7वां पद में भी हम लोग देख सकते हैं। इस प्रकार से जिक्र किया गया है, ये परमेश्वर तेरा सिंहासन सदा सर्वदा बना रहेगा, तेरा राजदंड न्याय का है, तूने धर्म से प्रीति और दुष्टता से बैर रखा है। इस कारण परमेश्वर ने परमेश्वर ने तुझको तेरे साथियों से अधिक हर्ष के तेल से अभिषिक्त किया है। ஸோ இது எந்த ராஜாவுக்கு எழுதப்பட்டதா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுல வந்து இது இயேசு கிறிஸ்துவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ये यहाँ पर कौन से राजा के बारे में जिक्र किया गया है लेकिन पता नहीं, लेकिन नया नियम में जब आते हैं तो यीशु मसीह के बारे में वो वचन जो है जिक्र किया गया है। ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து வந்து மணவாளன், சபை வந்து மணவாட்டி அப்படிங்கிறது. तो हम सब जानते हैं कि प्रभु यीशु मसीह वो दुल्हा है और हम सब लोग यानी कि कलीसिया जो है यीशु मसीह का दुल्हन है। ஸோ அந்த அர்த்தத்துல நம்ம இந்த சங்கீதத்தை வாசித்து பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய குணநலன்கள் வந்து இந்த அதிகாரத்துல வந்து வெளிப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். लेकिन जब इस अध्याय को पढ़ते हैं तो यहाँ पर प्रभु यीशु मसीह के हर गुणों को क्या किया है वहां पर विश्लेषण किया गया है। ஸோ நம்ம 6வது வசனம் நம்ம வாசித்தோம், உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. तो 6वां पद को हम पढ़े हैं, तेरा जो सिंहासन सदा सर्वदा बना रहेगा। ஸோ நமக்கு தெரியும், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக இந்த உலகத்துக்கு வருவாரு. அவர் இந்த உலகத்துல வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வாரு. அதுக்கப்புறம் இருக்கிறதான அந்த நித்திய காலம் அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு முடிவு கிடையாது. நம்ம நித்திய காலமா இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பிள்ளைகளை வந்து அரசாட்சி செய்வார் அப்படிங்கறது நம்ம புதிய ஏற்பாட்டுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வோம். तो हम देखिएगा पुराने नियम से यही चीज सीखते हैं कि प्रभु यीशु मसीह फिर से आ जाएंगे और एक सर्वदा अपने सिंहासन बनाकर अपने लोगों के साथ क्या करेंगे, वो शासन करेंगे करके हम जानते हैं। அவருடைய ராஜ்யத்துல வந்து நீதி நிலைத்திருக்கும் அப்படிங்கறத நம்ம அதே வசனத்தை திரும்ப பார்க்கணும். और वही वचन में हम ये जानते हैं कि उसका जो न्याय है वो हमेशा राज का न्याय दंड जो है हमेशा वो बना रहेगा बोल के जानते हैं। அவர் வந்து அக்கிரமத்தை விரும்புறது கிடையாது, அவர் நீதியை மட்டும்தான் விரும்புறாரு। क्योंकि कोई प्रकार का गलत को वो नहीं चाहते हैं, हमेशा वो न्याय और न्याय को ही चाहते हैं यहाँ पर। இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த குணநலங்கள் நிச்சயமா கிறிஸ்துவனுடைய ஆட்சியில காணப்படும் அப்படிங்கறத நம்ம புதிய ஏற்பாட்டுல இருந்து இன்னும் ஏசாயா புஸ்தகத்துல இருந்து கூட நம்மளால வந்து அறிந்து கொள்ள முடியும்। तो लेकिन जब यहाँ पर बताए गए सारे गुण जो है, चाहे वो पुराने नियम या चाहे वो यशायाह भविष्यद्वक्ता की किताब में भी जो जिक्र किया गया है, वो सारे गुण जो है परमेश्वर के वो हमेशा रहने वाले उस सिंहासन के या उस शासन के अंदर वो बना रहेगा करके हम जानते हैं। அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மணவாட்டி, நமக்கு முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி மணவாட்டி வந்து திருச்சபை। इसके साथ हम जानते हैं कि दुल्हन मतलब वो कलीसिया है। அந்த மணவாட்டியினுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 10வது வசனத்துல 11வது வசனத்துல எழுதப்பட்டது। ये दुल्हन का कार्य क्या होता है वो 10 और 11 पद में बताया गया है। हे राजकुमारी सुन और कान लगाकर ध्यान दे, अपने लोगों और अपने पिता के घर को भूल जा, और राजा तेरे रूप की चाह करेगा, क्योंकि वह तो तेरे प्रभु है, तू उसे दंडवत कर।
சரி, ஓகே. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நீ வந்து உன்னுடைய ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. क्योंकि यहाँ पर एक दुल्हन को बताया गया है कि तेरे लोगों को और तेरे पिता के घर को तो छोड़ देना। ஸோ அதாவது நம்ம பழைய நிலைமையை நம்ம வந்து மறந்துடணும். அதை வந்து நம்ம நினைவில் கொள்ளக்கூடாது. அது அந்த வாழ்க்கையை வாழ நம்ம விரும்பக்கூடாது. मतलब पुराना जो जीवन है वो उसको भूल जाना चाहिए, उसको कभी भी हमें याद नहीं रखना चाहिए। 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7-8 வசனம் நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. आप अगर पहला कोरिन्थियों के लिए लिखा हुआ ग्रंथ पुस्तक का 5वां अध्याय का 7 और 8वां पद अगर पढ़ते हैं तो वहां पर भी इस प्रकार से एक बात को जिक्र किया गया है। பழைய புளித்த மாவை புறமே தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो वहां पर ऐसे लिखा गया है कि पुराने अखमीरी को आप निकाल डालो। அந்த பழைய புளித்த மாவு எதை குறிக்குது அப்படிங்கிறது 8வது வசனத்துல எழுதப்பட்டிருக்குது. துர்குணம், பொல்லாப்பு அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. तो खमीर निकालने के लिए बताया गया है। वो खमीर क्या है, आप अगर 8वां पद में पढ़ते हैं तो वहां पर यही लिखा गया है कि वो एक दुष्ट का पाप का काम है, बुराई। அதுக்கப்புறம் நம்ம 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னா அந்த இடத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. आप अगर दूसरा कुरिन्थियों का 5वां अध्याय का 17 पद को भी पढ़ते हैं तो वहां पर यही प्रकार का जिक्र किया गया है। जो मसीह में है वो एक नया सृष्टि है, उसके अंदर अभी कोई प्रकार का खमीर नहीं है। ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய பழைய வாழ்க்கையை வந்து மீண்டும் மீண்டுமா வந்து நம்ம நினைச்சு பார்க்க கூடாது. நம்ம வந்து புதிய சிருஷ்டியா மேலும் மேலும் புதுப்பிக்கப்படுகிறவர்களாக நாம வந்து இருக்கணும். देखिएगा, जब हम यीशु मसीह में आ जाते हैं तो हमारे पुराने जीवन को कभी भी याद नहीं रखना चाहिए, बल्कि प्रभु यीशु मसीह में हमेशा नए नए सोच के साथ हम जीवन बिताना चाहिए। ஸோ நம்ம வந்து தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நம்ம வளரும் பொழுது நிச்சயமா அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் பிரியப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம 11வது வசனத்துல வந்து நம்ம அறிந்து கொள்றோம். तो जब हम परमेश्वर के प्रिय होकर परमेश्वर के अंदर बने रहकर जब जीवन बिताते हैं, जब परमेश्वर का हमारा जीवन पसंद होता है तो हमेशा परमेश्वर हमारे अंदर वो बने रहेगा, खुश रहेगा करके 10 और 11 पद में हम जान सकते हैं। ஸோ 15வது வசனத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஸோ நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம விட்டுட்டு ஆண்டவரோடு கூட நம்ம தொடர்ந்து வாழும் பொழுது ஸோ அந்த வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம மகிழ்ச்சியா வந்து அவருடைய அரண்மனைக்குள்ள பிரவேசிப்போம் அப்படிங்கறது வந்து எழுதப்படும். तो देखिएगा, हम 10 और 11 पद से यही जानते 15 पद तक यही जानते हैं कि जब हम लोग पुराने जीवन को छोड़कर अगर हम लोग एक अच्छे जीवन बिताते हैं तो हमारा जीवन बहुत ही खुशहाली रहेगा और हम उस राजभवन में प्रवेश कर सकते हैं खुशी खुशी से। ஓகே. ஸோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு விசுவாசியா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய மனவாட்டி நாம. நம்முடைய பழைய வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி எகிப்தை மீண்டும் மீண்டும் நம்ம நினைவு கூறக்கூடாது. ஸோ நம்ம ஆண்டவரை நினைத்து அவரே நாம் என்ன செய்வோம், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக புகழுகிறவர்களாக நாம் இருப்போம். देखिएगा, हम सब लोग एक विश्वासी होकर जीवन बिता रहे हैं। इसका मतलब है कि हम कलीसिया के अंदर हैं, हम सब लोग दुल्हन हैं और हमारा जो पुराना जीवन है उसको हम कभी भी याद नहीं रखना चाहिए। हम नए जीवन में कदम बढ़ाकर हम परमेश्वर योग्य रहना चाहिए। ஓகே. இந்த சங்கீதத்தை நம்ம நேரடியா அதாவது ராஜாவுக்கு எழுதப்பட்ட பிரகாரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது அதுலயும் நம்ம கற்றுக்கொள்ள ஒரு சில காரியங்கள் இருக்கு. मान के चलिएगा, अगर इस भजन संहिता एक राजा को लिखा गया है तो उसके अंदर से हम क्या सीख सकते हैं? ஓகே. இந்த உலகத்துல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. तो इस संसार में विवाह का जो जीवन है वो बहुत ही प्रमुख है। இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலை நம்ம பார்த்தோம்னு சொன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சீர்கெட்ட நிலைமையில இருக்கிறது நம்ம வந்து சமுதாயத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்வோம். तो आज के युग में अगर आप देखते हैं तो विवाह का जो जीवन है वो बहुत ही खराब स्थिति में जा रहा है। இந்த திருமண வாழ்க்கை நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு
என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிச்சயமா பைபிள்ல வந்து எழுதப்படுது. तो एक विवाह का जीवन किस प्रकार से रहना है, उसको क्या चाहिए, वो सारा चीज जो है परमेश्वर के वचन में वो बताया गया है। So, இந்த சங்கீதத்துல நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து ஒரு பெண் தன்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி எழுது. तो ये भजन संहिता में भी एक दुल्हन अपने विवाह के जीवन में क्या करना चाहिए बोल के बताया गया है। ஓகே, 10வது வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு அப்படின்னு சொல்லி எழுது. 10वां पद में क्या जिक्र किया गया है? अपने लोग और अपने पिता के घर को भूल जाना। ஓகே, நான் இப்படி சொல்றதுனால இப்ப எல்லா பெண்களும் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டை மறந்துடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. इसका मतलब ये नहीं कि मैं बोल रहा हूँ हमेशा के लिए अपने उनके माता पिता के घर को भूल जाना चाहिए, नहीं है। அதாவது உங்களுடைய திருமணத்துக்கு முன்பாக உங்க வீட்டுல, அதாவது அப்பா அம்மா வீட்டுல எந்த நிலைமையில இருந்தீங்களோ, என்ன எப்படி இருந்துச்சோ அந்த நிலைமையை மறந்துட்டு இந்த புதிய வாழ்க்கையை வந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். திரும்ப திரும்ப வந்து நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், எங்க வீட்டுல அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதுனாலேதான் வந்து வீட்டுல பிரச்சனையே ஆரம்பிக்கும். இது சாதாரணமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். तो इसका मतलब ये है कि जब आप विवाह बनकर आ जाते हैं तो इससे पहले जो आप अपने पिता के घर में थे वो परिस्थिति को आप भूल जाना चाहिए। विवाह होने के बाद उस परिवार में जाकर हम उस घर पे ऐसे थे, हम वैसे रहते थे करके अगर वो पुराने परिस्थिति को अगर याद करते हैं तो उसके जरिए आपके परिवार में बहुत सारे संघर्ष का सामना करना पड़ता है। எங்க வீட்டுல அந்த வசதி இருந்துச்சு, இந்த வசதி இருந்துச்சு, இங்க அதெல்லாம் இல்ல। तो मेरा घर पे पहला ऐसे प्रकार के सुविधाएं थे, इस प्रकार के सुविधाएं थे, लेकिन वो सुविधाएं यहाँ पर नहीं है। तो அந்த பழைய வசதிகள்லாம் மறந்துட்டு இப்போ நம்ம எந்த நிலைமையில எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம அனுசரித்து வாழும்போது நிச்சயமா வந்து அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்। तो इसलिए वो पुराने परिस्थिति का जीवन छोड़कर जब आप नए घर पे आ गए हैं, यहाँ पर इसके अनुसार आप जब जीवन बिताते हैं तो आपका जीवन जो है बहुत अच्छा रहेगा। ஓகே, சோ இது பெண்களுக்காக எழுதப்பட்டிருக்கிற இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வசனம்। ये एक औरतों के लिए बताया गया एक वचन है यहाँ पर। ஓகே, சோ இப்போ ஆண்களுக்காக என்ன எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்ச ஒரு வசனம்। तो पुरुषों के लिए क्या बताया गया है करके अगर आप बाइबल में जब ध्यान करते हैं तो हम सब जानते हैं उस वचन के बारे में। ஆதியாகமம் 2வது அதிகாரம் उत्पत्ति का दूसरा अध्याय है 24வது वचन। उत्पत्ति का दूसरा अध्याय का 24वां पद में वो बात जिक्र किया गया है। बहुत बड़ी उत्पत्ति का दूसरा अध्याय का 24वां पद हम पढ़ते हैं, देखिएगा वहां पर पुरुषों के लिए एक बात परमेश्वर ने बताया है। इस कारण पुरुष अपने माता पिता को छोड़कर अपनी पत्नी से मिला रहेगा और वे एक ही तन बने रहेंगे। இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு। तो यहाँ पर यही जिक्र किया गया है, पुरुष जो है अपने माता पिता को छोड़कर पत्नी से क्या करना, मिलना है और वो दोनों मिलकर एक ही शरीर है बोल के। ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா புருஷன் கல்யாணத்துக்கு அப்புறமா கணவன் மனைவி சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவை எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன் இல்ல எங்க அம்மாட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது குடும்பத்துல பிரச்சனை வரும்। देखिएगा जब एक पुरुष विवाह होने के बाद अगर कोई भी कार्य को मम्मी से पूछ के करेंगे, पापा से पूछ के करेंगे, अगर ऐसे बोलकर अगर आप कदम बढ़ाते हैं तो वो परिवार अच्छा नहीं रहेगा। ஸோ பெண்களுக்கு வந்து மறந்து விடுன்னு சொல்லப்பட்டது, இங்க வந்து பிரிந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது। ஸோ முடிவு எடுக்கும் பொழுது கணவனும் மனைவியும் சேர்ந்து எடுக்கணும்। எங்க அப்பாட்ட கேட்டு சொல்றேன், எங்க அம்மாவுக்கிட்ட கேட்டு சொல்றேன், இல்ல எங்க வீட்டுல எங்க அக்காட்ட கேட்டு சொல்றேன், அண்ணன்ட்ட கேட்டு சொல்றேன், இல்ல தம்பிக்கு பிடிக்காது, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து நம்ம அலோவ் பண்ணும்போது குடும்பத்துல நிச்சயமா வந்து பிரச்சனை வரும்। तो एक दुल्हन को बताया गया है कि तुम्हारा माता पिता घर को छोड़ देना, और यही दुल्हा को ये बताया गया है कि तू अपने माता पिता को
अलग होकर आप पत्नी से मिल जाना। क्योंकि जब भी अगर परिवार में निर्णय लेते हैं तो आप दोनों, पति और पत्नी दोनों मिलकर निर्णय लेना चाहिए। उसको छोड़कर कर कहेंगे कि मेरा पापा से पूछेंगे, माँ से पूछेंगे, बहन से पूछेंगे, भाई से पूछेंगे, तो उस प्रकार के निर्णय जो है परिवार में बहुत सारे संघर्ष को उत्पन्न करती है। ஸோ நம்ம இந்திய கலாச்சாரத்துல அதிகப்படியான திருமணங்களை நம்ம பார்த்தோம்னா பெண் வீட்டார் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டுட்டு வந்து புருஷன் வீட்டுல தான் வந்து தங்குறாங்க. हमारे भारत देश के एक संस्कार का रीति रिवाज को अगर देखते हैं तो एक स्त्री विवाह होने के बाद पति के घर पे वो आकर अपने माता पिता घर को छोड़कर पति घर पे वो निवास करती है। ஸோ இங்க இருக்கிறனால புருஷனுக்கு என்ன ஆயிருதுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்காம அப்பா அம்மா பேச்சை கேட்டதான் நிறைய பேர் செய்யறதுனால தான் நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பிரச்சனைக்கான காரணம். तो ऐसे परिस्थिति में बहुत सारे लोगों के मन में ये होता है कि पत्नी के बात को सुनना है कि माता पिता का बात को सुनना है, ऐसे प्रकार के बात वाद विवाद होते रहता है। ஸோ திருமண வாழ்க்கையில கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் எல்லா முடிவையும் எடுக்கணும். ஸோ பழைய கதைகளை வந்து கொண்டு வர்றதுனால குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால ரெண்டு பேருக்கு இருக்கிற அந்த பொறுப்பை நம்ம உணர்ந்து செயல்பட்டோம்னு சொன்னா நிச்சயமா வந்து திருமண வாழ்க்கை வந்து நல்லபடியா இருக்கும். तो विवाह होने के बाद पुरुष और स्त्री दोनों मिलकर, पति पत्नी दोनों मिलकर कोई प्रकार का निर्णय या बातचीत होना चाहिए। कोई प्रकार से पुराने रीति रिवाज या पुराने जो आदतें हैं वो उनके परिवार में नहीं लाना चाहिए, क्योंकि इस प्रकार के विवाह जीवन में जब कदम बढ़ाते हैं वो परिवार बहुत अच्छा रहता है। ஸோ இப்ப நம்ம கேட்ட இந்த ரெண்டு காரியத்துல இருந்து நிச்சயமா நீங்க உங்க வீட்டுல விசாரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த நேரத்துல வீட்டுல பிரச்சனை வருது, ஒண்ணு பொண்ணு வீட்டுல உள்ள அதாவது பழைய சூழ்நிலையை பேசணும், இல்ல பையன் வந்து எங்க அப்பாட்ட கேட்டு சொல்லணும், இல்ல அம்மாட்ட கேட்டு சொல்லணும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. अब देखिएगा बहुत सारे परिवारों में क्या प्रॉब्लम आता है, पति पत्नी के जीवन में क्यों इतना संघर्ष सामना करना पड़ता है, या पत्नी जो है अपने माता पिता के पुराने परिस्थितियों को ही बार बार याद करती है कि अपने जीवन में, तो इसलिए आता है। नहीं तो पति जो है वो अपना हर बातों में हर निर्णय को पापा से मम्मी से पूछता है, वो भी एक पुराने चीजों को याद करता है। तो इस प्रकार से इस चीज के लिए वो उनके जीवन में संघर्ष आता है। ஸோ புருஷனும் மனைவியும் ஒரே மாம்சமா இருப்பாங்க, ஒரே சரீரம் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்துல எழுதப்பட்டிருக்கு. परमेश्वर के वचन में बताया गया है कि स्त्री और पुरुष दोनों एक ही शरीर हैं। ஸோ ஆண்டவர் நியமித்த இந்த திருமண வாழ்க்கை அது பரிசுத்தமா இருக்கணும், அது நல்ல நிலைமையில இருக்கணும் அப்படிங்கறத வந்து ஆண்டவர் விரும்புறாரு அப்படிங்கறத நம்ம பைபிள்ல இருந்து ரொம்ப தெளிவா நம்ம தெரிந்து கொள்ளணும். तो परमेश्वर ने तय किया गया पति पत्नी के जो जीवन, विवाह का जीवन है, वो हमेशा पवित्र रहना है करके परमेश्वर का वो एक सोच विचार है। ஸோ இன்னைக்கு நம்முடைய திருமண வாழ்க்கை எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். तो आज हमारा जीवन में भी हमारा पति पत्नी का जीवन परमेश्वर के लिए कितना दूर तक वो प्रिय बना हुआ है करके हम जांचना जरूरत है। அதே நேரத்துல ஒரு விசுவாசியா நாம ஒரு சபையா இயேசு கிறிஸ்துனுடைய மனவாட்டியா இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த பழைய பாவமான வாழ்க்கையிலிருந்து நம்ம எவ்வளவு தூரத்துக்கு பிரிந்து கிறிஸ்துவை நம்ம சரீரத்துல மகிமைப்படுத்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்போம். तो दूसरा चीज ये है कि एक विश्वासी होने के नाते जब हम कलीसिया में बना रहते हैं, यीशु मसीह के साथ हम जब जीवन बिताते हैं, तो पुराने जो कमीर का पाप का स्वभाव है उसको छोड़कर, उससे अलग होकर कितना हम परमेश्वर के अंदर बने हुए हैं उसको भी हमें फरकना जरूरत है। ஸோ ஆண்டவர் நம்மளுக்குள்ள எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்முடைய பழைய எல்லா குணங்களையும் விட்டுட்டு அவருடைய குணநலங்களை நாம தரித்து கொண்டு நாம் அவரை போல இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புறாரு. परमेश्वर यही चाहते हैं कि हम परमेश्वर में जब यीशु मसीह में आ जाते हैं उसके गुणों को हम स्वीकार करना चाहिए, पाप के गुणों को हम त्यागना चाहिए। ஸோ நம்ம ஆண்டவரில் ஜெபிப்போம், நிச்சயமா நாம் அவர் நமக்காக உதவி செய்வார். हम जरूर परमेश्वर से प्रार्थना करेंगे और वो हमारे लिए बहुत मदद करेंगे। நாம் ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். हम प्रार्थना करते हुए इस ध्यान को यहीं पर खत्म करेंगे। அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் கத்தாவே நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கத்தாவே நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன்.
அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மை பிரியப்படுத்த இந்த உலகத்திலே வாழ எங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை முழுவதுமாக வாழ கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவர்களையும் உதவி செய்ய முடியாது. அநேக நேரங்களில நாங்கள் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை திரும்பி பார்க்க நாங்கள் சோதனைக்குள்ளாகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நாங்கள் திரும்பி பார்க்காமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட முடியாது. கர்த்தாவே, இந்த நேரத்திலும் ஜூம் மீட் மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தாவே, இந்த நாள் முழுவதும் இந்த பிரச்சனை இந்த கரம் எங்களோடு கொண்டு வழி நடத்தட்டும். இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் பலத்தினாலே செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது. உண்மையிலே பலம் கொண்டு நாங்கள் தொடர்ந்து வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சித்தமானால் மீண்டும் நாங்கள் நாளை இதே போல ஜூம் மீட் மூலமாக இணைந்து உங்கள் வசனத்தை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. எங்களை காலத்தின் கருத்தில் ஒப்புக்கொள்ளும். புதிய நம்மை மூலம் ஒருவர் பேசுகிறேன். நம்ம தெரிஞ்சவங்களால தவிர்த்து ஆமென்.